மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தீரா கதை. இளையராஜா என்னும் மீட்பர். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். when you partner free spaces. சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் பிளாக் ஷீப்ஸ் தீரா கதை இளையராஜா எனும் மீட்பர். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட். இந்த இளையராஜா எனும் மீட்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்லைங்களா, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதுன்னு ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், இந்த வார்த்தை கூட இரவல் தானடி, இது திருநீலகண்டன் மனைவி சொன்னது அப்படின்னு சொல்லி. இந்த என்னை தொடாதே அப்படிங்கிற வார்த்தை என் வார்த்தை கிடையாது, அது இரவல் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த இளையராஜா எனும் மீட்பர் அப்படிங்கிறதும் எனக்கு இரவல் தான். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ரொம்ப கனெக்டான ராஜா பாட்டு தெரியும். என்னோட மகளை நான் அவரோட சின்ன வயசுல நான் இழந்துட்டேன். அப்போ வீட்டில் இருக்க முடியாது. அவரோட அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா காதல் பாடல்களும் எனக்கு என்னோட மகளை ஞாபகப்படுத்திடுச்சு. அதாவது காதல் பிரிவு பாடலை தான் அவர் எழுதியிருப்பார். ஆனால் எனக்கு மகளை ஞாபகப்படுத்தும். 6-60 வாழ்க்கை வருஷம் அன்பை நான் கண்டேன், தினம் ஆசையோடு சூடிக்கொண்டேன், தங்கமே என்றேன், அவள் வாழ்வுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி எல்லாமே நமக்கு மகளை ஞாபகப்படுத்துறதா தான் இருக்கும். அந்த மாதிரி அது ஒன்றும் பண்ண முடியாது, உள்ளே கலந்துட்டதுனால அந்த எல்லா மொமெண்ட்லேயும் அவர் இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த பாடலை பாடலாம். உன்னால் வந்த காயம் உன்னால் தானே ஆறும், என்னை மீங்கி போனால் நானே நானும், எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ சொல்லிதயமே, அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை. உங்களோட லைஃப்பில் கனெக்டான பாட்டு அது டெஃபினட்டாக இந்த பாட்டு, தாலாட்டு மாறி போனது. தாலாட்டு மாறி போனது, சாரி பாடலாம் வராது, பட் இதுதான். இந்த பாட்டு ஏன் கனெக்ட் ஆச்சுன்னெல்லாம் கிடையாது, பர்டிகுலர் மொமெண்ட்டு அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல. எனக்கு அவரோட வாய்ஸு ப்ளஸ் இந்த சாங்கு, அதில் வர அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த தபலா ஒரு அடிப்பாங்க, அது அப்படியே அது வேறு மாதிரி ஒரு கனெக்ட். எனக்கு அதுக்கு மேலே அது சொல்ல தெரில. சூப்பர் சார். உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப இதயத்தை தாக்கிய பாடல் ராசாத்தி உன்னை காணாதன்னு. அந்த பாடல் நிறைய முறை கேட்டிருந்தாலும் அதோட பிக்சரைசிங் ஆர் சுந்தர்ராஜன் சார் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு விஜயகாந்த் சாரை சாஃப்ட் பண்ணி அழகாக ஷூட் பண்ணியிருப்பார். அது கேட்கும்போது அந்த ஊரே அமைதியாகிறது, அந்த பாட்டு மட்டும் அந்த லிரிக்ஸ் அப்படியே உள்ளே போகிறது. அதை ராஜா சார் கூட நான் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி இந்த பாட்டு கோயம்புத்தூருக்கு மேலே வால்பாறை அந்த 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 இடத்துல ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் யானைகள் அந்த அந்த பாட்டுக்கு மட்டும் கேட்டுட்டு அதுவாக அமைதியாக திரும்பி போயிடும். சரி, உங்களுடைய எனக்கு இப்போ சின்ன தம்பி இந்த படத்துலேருந்தே ஒரு சாங் தான். ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரு ஸ்கூலில் ஒரு சேட்டை பண்ணேன். ஒன்று எங்கள் அம்மா ஸ்கூலில் எல்லாரும் கூட என்னை அடின்னு அடிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு மாதிரி ரொம்ப மூட் ஆஃபில் இருந்தேன். எங்கள் அம்மா என்னை மடியில் படுக்க வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஒரு சாங் ஒன்று பாடினேன். சோறு போட தாயிருக்கா, பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுத தாங்கிடுமா, உடனே தாயழுதா, ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா, வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட. அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பாடுறேன் எங்கள் அம்மாகிட்ட. அவங்க தேம்பி அழுகுறாங்க நான் பாடிட்டு இருக்கும்போது. மறுநாள் காலையில் எனக்கு சொன்னாங்க, நீ ஒரு பெரிய பாடகனாக வருவப்பா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அங்கே பாட சொல்லும்போது நான் பாடின முதல் பாட்டு தான். எந்த ராஜாவுடைய பாட்டு உங்களுக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட்? ஊரு சனம் தூங்கிருச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அதில் கவிதான்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த பாட்டை லைக் போன அந்த கச்சேரிகள் எல்லாம் போய் பாடுறப்ப ஸோ அது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அந்த ஆர்கஸ்ட்ரேஷனோட சரி, அவங்க பாடுறதும் சரி, அந்த ஒத்தையில் அத்தமக அதெல்லாம் வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட பர்சனல் கனெக்ட், உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆன ஒரு மியூசிக்கலாக நிறைய நான் மியூசிக்கலாக நிறைய என்னை எமோஷனல் ஆக்குறது ஹேராம் படம் ஐ திங்க் இட் சேஞ்ச் மை
டோட்டல் பெர்செப்ஷன் அபவுட் மியூசிக் இட் செல்ஃப். அண்ட் அந்த டைமில் வந்து அந்த ராம் சாங் வந்து நான் லூப்பில் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, பாடுறதுக்காகவோ இல்லை ப்ளே பண்ணுறதுக்காகவோ ஒரு பாட்டுக்குள்ளே போய் அந்த பாட்டில் அப்பா அப்படின்னு வியந்த பாட்டு? ஏதோ மோகம். ஏதோ மோகம்ல என்ன சார், என்னன்னா அங்கே ஏதோ மோகம் வந்து பாட்டு போயிட்டே இருக்கும். அதோட இன்டர்லூட்ஸ்லாம் வந்து நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி சிம்பனி ஸ்டைலில் மாறி 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 போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் பாட்டு வந்துட்டப்போ பாட்டு நீங்கள் சாதாரணமான எல்லாருமே பாட முடியும். ஆனால் மியூசிக்கை யாருமே டச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு நிலையிலே இருக்குது அந்த பாட்டு. இன்னும் யாரும் அதை கம்ப்ளீட் பண்ணல. ராஜா சார் அது இப்போ இந்த படம் ரெக்கார்டிங் பற்றி எஸ்பி சார் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. பாம்பேயில் போய் ரெக்கார்ட் பண்ணப்போ நீங்கள் இங்கே வராதிங்களாண்ணா, ராஜாவும் நீங்கள் வராதிங்கன்னு மியூசிக்லாம் சொன்னாங்களா? என்ன காரணம்னா, நீ என்னடா அவன் என்னடா நாங்கள் வந்து ஜிங்கிள்ஸ் வாசிட்டு இருக்கோம், அவன் என்ன வந்து என்னென்னமோ கொடுக்குறாங்க, வாசிக்கிற கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் சரி பரவாயில்ல ரெக்கார்ட் பண்ணலான்னு போனால் நீ ஒரே டேக்கில் பாடி முடிச்சுட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டா கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நீங்கள் 2 பேரும் தயவுசெய்து பாம்பே வராதிங்கப்பா, சென்னையிலே ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி ஒரு அதே மாதிரி அந்த பாட்டு வாசித்து முடித்தோடனே பாம்பேயில் எல்லா மியூசிஷியன்ஸ் எந்திரிச்சின்னு கிளாப் பண்ண பாட்டு. சரி, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பாட்டை கேட்கும் போது இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறத விட சில பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து சிங்கருக்காக இவர் கம்போஸ் பண்ணாரா, இல்லை கம்போஸ் பண்ணதை இதோட ஒரு பெஸ்ட்டாக யாராவது பாட முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வந்து இந்த 2 பேர் காம்பினேஷனில் எப்பவுமே இருக்கும். ராஜா சார், எஸ்பிவி. இது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறி மாதிரியே இருக்கும். ஏன்னா இவர் அப்படி பண்ணியிருப்பார். சோகமான பாட்டுங்கள்லாம் பிச்சு மேய்ஞ்சிருவாங்க. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிரென்று பார்த்தவர்கள் கூறவில்லை, தேனாக பேசியரும் சிரித்து விளையாடியரும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை, வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். இந்த மனநிலையில் யாராவது இந்த பாட்டை கேட்டாங்கன்னா அவ்வளோ அதில் வெளியே வர முடியாது. இந்த பாட்டில் பியூட்டி என்னென்னா, வானுயர்ந்த சோலையில் வரிகள், பிஜிஎம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வானுயர்ந்த சோலையில் இருக்கிற மாதிரியே பிஜிஎம். நீங்கள் இந்த மாதிரி கீழே உட்காரும் போது, கீபோர்ட் பிடிக்கும் போது இந்த பாட்டு சார் இப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுன பாட்டு? ஆட்டமா பாட்டு வந்து 92, 91 அந்த டைம் வந்தது. இன்றைக்கி வரைக்கும் அது ஸ்டேஜில் இருக்குது, தினமும் பாடிட்டு இருக்கோம். அந்த பாட்டு வந்து என்ன மேஜிக்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் ஷோவில் கச்சேரி முடிகிறப்ப அந்த பாட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் அது ஸ்டேஜில் இருக்குது அந்த பாட்டு. ஸ்டேஜில் மட்டும் இல்லை சார், லப்பர் 11 படத்தில் அந்த பாட்டு இல்லைன்னா, அந்த பிஜிஎம்ல அந்த பாட்டு அந்த இடத்துல வரலன்னா என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு கம்போஸ் அந்த படத்தில் ஒரிஜினல் கம்போசர் வந்து சாண்டோல்டன் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு வேறு நான் தரேன் வேறு சொல்லி, ஆனால் எதையுமே மேட்ச் பண்ண முடியல. அந்த ஆட்டுமா தரோட பாட்டு தான் அந்த பீக் சீன் படத்தில், அது பீக் சீன். அப்படி ஒரு பிஜிஎம் இந்த பாட்டு இன்னைக்கு கொடுத்துருக்குன்னா பெரிய விஷயம் தான். இந்த சுற்றலின் சுற்றாமை நன்று அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? இப்போ அப்படி வருவோம். இப்போ ராஜா பாட்டு, ராஜா உலகம், ராஜாவோட இசை உலகத்தில் சுற்றிட்டே இருக்க, இப்போ டக்குன்னு ஒரு பாட்டில் நின்றுவோம்ல, இந்த பாட்டை தாண்டி நம்மளை போகவே முடியாது அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. ஒரு ஸ்டேஜ் ஷோவில் வந்து என் மனவானில் தனக்குத்தானே வச்சு அதை பண்ணார். அவர் ஒரு இசைக்கலைஞன், என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு he started singing that அந்த பொருளுக்கு சலனம், அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் சொரங்களை அவனே தந்தான் மனிதரில், when he did that அப்படியே என்ன அப்படியே உருவின மாதிரி இருந்தது, உயிரே உருவின மாதிரி இருந்தது. ஸோ லிரிக்ஸ் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மனிதரில் அப்படின்னு ஒரு இருக்கு, அதை வந்து அங்கே கொண்டு போய் மனிதரில் அந்த அந்த மேலே போகணும், இது கீழே வரணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து அவரால் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ காசின்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போ ஹரிஹரன் சார் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு, இந்த படத்தை பற்றியும் கேள்வி கேட்குறோம். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஒன்று ஷேர் பண்ணுறாரு. அதில் 6 பாட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஹரிஹரன் சார் தான் பாடியிருக்காரு. பாடும்போது ராஜா சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீட்பேக் கொடுக்குறாரு. பாடுறவன் வந்து கண்ணு தெரியாதவன், அவன் வார்த்தையை நம்மளை மாதிரி வந்து யூஸ் பண்ண மாட்டான், ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி அழுத்தி சொல்லுவானா அப்படின்னு சொல்லி, கண்ணு தெரியாதவன் எப்படி பாடுவான்னு பாடி காட்டி, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா வார்த்தைக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி கண்ணு தெரியாதவனோட நியூவன்சஸை அங்கே சொல்லி கொடுத்து ஹரிஹரனுக்கு பாட வச்சிருக்காரு. படங்களில் ஒருவேளை குரல் ஒரு கேரக்டராக மாறுது அப்படின்னா அவரை ஒரே சிங்கரை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. சிந்து பைரவியாக இருக்கட்டும், ஜேசுதாஸ் சார் வந்து தனித்தொட்டி பாடினதை பாட வச்சதுக்கு பின்னாடி அது வந்து சிவகுமாரோட குரல். அது அந்த குரல்னா அப்போ ஜேசுதாஸ் தான் பாடணும், அவர் தான் மகாகணபதியும் பாடணும், அவர் தான் தனித்தொட்டியும் பாடணும். அந்த குரல் என்னவா மாறுது? நான் அவர் நேரில் பார்க்குறப்ப, எனக்கு அவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி, நேரில் பார்க்குறப்ப இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். இவ்வளோ கேள்வி, இந்த கேள்வி மனசில் வச்சு அவர்கிட்ட கேட்க முடியிருக்குது. நீங்கள் எப்படி இப்படி ஒரு பாட்டு போடுறீங்க, நேற்று ராத்திரியம்மா நீங்கள் எப்படி போடுறீங்க? இப்போ உங்களை பார்த்தா எங்களுக்கு தோணுமா நேற்று ராத்திரியம்மா பொன்மேனி இருக்குது, நீலா காயுது நேரம் நல்ல நேரம், இந்த பாட்டெலாம் நீங்கள் போட்டிங்க, நாங்கள் எப்படி இது பண்ணுறது? அப்போ அவர் சொன்னார், நான் யாருன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எழுதுன பாட்டில் சொல்லியிருக்கேன், நீ கேட்குறீங்களா அந்த பாட்டெலாம், நான் ஒரு ரசிகன், தரையில் பார்த்தவன் நான் நின்று, அதனால அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ என்ன வந்து ரசிகனாக பாரு,
பாரு, நான் அப்படி தான் நான் கலைஞனாக மாறி இருக்கேன்னு எனக்கு பதில் சொன்னார். இந்த பதில் சொல்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டாரு. முன்னே யோசிச்சுட்டு நான் ரசிகன் அப்படின்னு சொன்னார். நேற்று ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி சும்மான்னு எழுதிட்டாராம்மா வாலி. இவர் தான் சும்மா எல்லாம் வேண்டாங்க, எம்மாவே நல்லா இருக்குன்னு, 2 எம்மா வேண்டாம் கம்முன்றுங்க நல்லா இருக்கும் அப்படின்றாராம்மா. வாலிக்கு ஒத்துக்கவே இல்லையாம்மா. இல்லைப்பா அது சும்மா இருந்தால் நல்லா இருக்குன்னா சும்மா இருங்க அப்படின்ட்டு இவர். சொர்க்கம் மதுவிலே பாட்டு, அவருக்கு மேலே உலகத்தில் யாருமே தண்ணி அடிக்கிறவர்களுக்காக பாட்டு எழுத முடியாது, பாட்டு கம்போஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து யாருன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கச்சேரியில் வந்து பாட்டு கேட்பாங்க. பாட்டு கேட்கனா என்ன பாட்டுன்னா சொர்க்கம் மது, அது வந்து ஸ்டாண்டர்ட். திராட்சை ரசம் போலே மனத்தீயை அணைக்கிறேன், செவ்வாய்தழ் பெண்ணில் என்னை மூழ்கி கழிக்கிறேன், நடந்த நாள் மறக்கவே நடக்கும் நாள் சிறக்கவே சொர்க்கம் மதுவிலே. தமிழ் சமூகத்தில் 80களிலிருந்து இப்போது வரைக்கும் அவர் 70களில் இசையமைக்க வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் அவன் எந்த வயசு பையனாக கூட இருக்கட்டும், ஆனால் அவனுக்கு ஒரு காதல் சார்ந்து ஒரு சோகம், ஒரு வலி, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு இளையராஜாங்கிற மீட்பரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி உங்களுடைய ஆர்வடைய வாழ்க்கையில் காதல் பருவங்களில் சரிங்களா, அந்த தனிமையை, அந்த வலியை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த பாட்டு எனக்கு காதலுக்கு மரியாதையில் வந்து என்னை தாளாட்ட வருவாள். அது அந்த பாட்டு ஆல்பம் பண்ணும்போது நான் அதை ரிப்பீட்டில் கேட்டுட்டு இருந்தேன். ஸ்பெஷலி இந்த சாங் ஏன்னே தெரில அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் அந்த டைமில் பாத்ரூம்க்குலாம் எடுத்துகிட்டு போயிடுவேன், டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எப்படின்னா கேசட் தானே, ஸோ இந்த சைடு 3 பாட்டு, இந்த சைடு 3 பாட்டு, கரெக்டாக நடு சாங் வந்து இந்த பாட்டு என்னை தாளாட்ட வருவாள். ஸோ ஏல முடிஞ்சிட்டு டக்குன்னு திருப்பி போட்டால் பீல அதே பாட்டு. ஸோ இப்படி ரொட்டேட்டிங்கில் அந்த பாட்டு கேட்டுருந்தேன். நானே ராஜா நானே மந்திரியில் மயங்கினேன்னு சொல்ல தயங்கிறேன் பாட்டை வந்து யாரோ ஒரு அக்கா வந்து கேட்பாங்க. எங்களுக்கு தெரியும் இது கேட்குறாங்கன்னா இவங்க யாருக்கோ இது வாங்குறாங்க அப்படின்ட்டு. அந்த பாட்டை இவங்க சொல்கிற மாதிரி டிடிகேல 90ல் அந்த பாட்டே திரும்ப திரும்ப போட்டு போன ஆளுகள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து நாங்கள் சைக்கிளில் சும்மா அந்த உடன்பட்ட வீதியெல்லாம் சுற்றும் போது எங்கேயாவது அந்த பாட்டை கேட்டால் நம்ம அப்படியே சுற்றி முற்றியும் பார்ப்போம், யாருக்கோ சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு லவ் சாங்காகவே இருந்தது. நிறைய பேருக்கு அந்த மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் வந்து லவ் சொல்கிற சாங்காகவே நிறைய வீடுகளில் அப்போ ஒளிபரப்பப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு இது மாதிரி வேறு கதைகள் கூட உங்கள் கதையாக இருக்குன்னு வச்சிடல, இந்த மாதிரி தெரிஞ்ச காதல் கதைகள். ஈரமான ரோஜா அப்போது சின்ன வயசு காலேஜ் படிக்கிறப்போ நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோம், அவங்க கிட்டேருந்து பதில் வரல, ஆனால் இந்த பாட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்னா கரெக்டாக அந்த பாட்டு போடுவோம். இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு மாதிரி வராதுங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ஸ்பயரான பாட்டு, ரொம்ப மியூசிக்கலாக பயங்கர அதை எங்கேயோ கொண்டு போயிருப்பார். அந்த பாட்டில் வந்து மோகன் சாரோட ஆக்டிங் அப்படியே தத்ரூபமாக ஜெயசுதாஸை மறைச்சிடுவார். அவர் அப்படியே மறைச்சிடுவார், காணாக்கிடுவார். அந்த அளவுக்கு லிப்சிங்க் வந்து அவ்வளோ அழகாக, அவர் மாதிரி லிப்சிங்க் வந்து யாருமே பண்ண முடியாதுன்னு எனக்கு. அந்த அளவுக்கு வந்து லிப்சிங் அவரே வந்து ரெக்கார்டிங்கில் பாடிட்டு அவர் பாடும்போது தான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிடுவார். இந்த பாட்டு வரை கேட்கும்போது நான் சத்தமாக எனக்குன்னே பாடிக்குவேன் அப்படின்னு சொல்லி. அழகி படத்தில் ஒளியிலேயே தெரிவது அது பயங்கரமான ஒரு, அதாவது எப்படின்னா அந்த மியூசிக் இதுக்காகவே காதலிக்கணுமே அந்த மாதிரி ஒரு இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச சாங்ஸில் அதுவும் ஒன்று. அந்த படமே அந்த மாதிரி தான் இருக்கும். ராஜா சார்கிட்ட இப்போ நான் இது என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன் என்னன்னா, இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, சார் இதுதான் சுச்சுவேஷன், இதில் ஒரு மியூசிக் பண்ணணும், ஒரு சாங் பண்ணணும். அவர் உங்களுக்கு தெரியும் 10 நிமிஷத்தில் டியூன் போட்டு ஓகே பண்ணிட்டு போயிடுவார். பட் த வே இ கிரியேட்ஸ் த மூட் ஃபார் த சாங், எனி சாங் ஃபார் தட் மேட்டர். இப்போ அந்த படத்தில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உன் குத்தமா என் குத்தமானு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வரப்போகுதுன்னு யாருக்குமே ஒரு அறிகுறியே இருக்காது. ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும், கார் வைப்பர் சாண்டில் இருக்கும், டக்குன்னு அவருடைய குரலில் பாட்டாக இருக்கும். தேட்டரில் நான் அழுதது 2மே ராஜா வாய்ஸ் தான். ஒன்று உன்கத்தமா, இன்னொன்று வந்து எங்கே செல்லும் இந்த அது கூட இல்லை. அது முடித்த உடனே ஒரு கோரஸ் ஆரம்பிக்கும் பாருங்கள், துரன்னு கண்ணில் தண்ணி வருது. அப்படி அவர் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட அழுத பாட்டு, இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு அழுக வந்து. நமக்கு பர்சனலாக லைக் ரஜினி ரொம்ப பிடிக்கும், தலைவர் ஃபேனு. அதில் வந்து இந்த கொஞ்சி அலைகளோட அந்த பாட்டு வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் ஆல்சோ லைக், ஏன்னா ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க அண்ட் ஐநோ ஒரு யூஸ்வலாக காம்படிஷனில் கலந்துக்கிட்டு என்னலாம் அந்த பாட்டு வந்து அந்த பாட்டாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் திங்க் கார்த்திக் ராஜாவோட இது, பட் அதில் இருக்க ஹார்மோனியம் இளையராஜா சாரே வாசித்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து இட்ஸ் லைக் ஸ்டாப், அந்த இடத்துல நீங்கள் நிற்கணும். அதுவும் ராஜா சாரோட டெசிஷன் தான். பஞ்சர்னாச்சலம் அந்த பாட்டு வேணான்னு சொன்னாராம், இந்த இடத்துல இந்த பாட்டு வேணாம், கொஞ்சம் கர்நாட்டிக்கா கொஞ்சம் நம்ம பாட்டு போடலாம், வேணாம் இந்த பாட்டு ஜெயிக்கும், இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சார் இன்சிஸ்ட் பண்ணி தான் அந்த பாட்டை போடுறாரு. சுப்புபுஞ்சி அவர்கள் சொன்ன தகவல் இது, எழுதின பாட்டும் கூட. எனக்கு கனெக்ட்னு சொன்னால் காசி பாட்டு தான். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான்,
மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரணிடல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே, வாழ்க்கை எனும் இடைதனில் நாடகங்கள் 1000 பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி, என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அடுத்து நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு போகலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு 6 இம்பார்ட்டன்ட் பிக்சர் காட்டுறேன். ஒரு சீனுடைய படத்துடைய காட்சி அது. அந்த காட்சியை பார்த்தோன்னா இந்த பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டுன்னு ஞாபகம் வருமோ அந்த பாட்டை பற்றி நீங்கள் பேசலாம். யார்ட்டது படம்? நச்சியாட்டது படம் உங்களுடைய பாட்டு வச்சு. அந்த பாட்டை பற்றி அவர் மட்டும் பேசணும்ல, எல்லாருமே பேசலாம். ஸோ ஒரு 1980s இந்த மாதிரி ஒரு 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 லவ்வை சொல்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும். இது இன்றைக்கி சொல்கிறதுக்கே தைரியம் வேணும். அப்போ வந்து அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸு, ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனவன், ஜாதியிலையுமே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு அந்த வித்தியாசம், இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த லவ்வை வந்து ரொம்ப அழகாக, எனக்கு தெரிஞ்சு விஷுவல்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ மியூசிக் அந்த அளவுக்கு பிச்சு உதறியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் ஒன்றா ட்ராவல் பண்ண ஒரு படம். என்டையர் ஃபில்ம் இஸ் அன் ஒரு கிளாசிக்கல் கல்ட்டு தான். என்னைக்கு எடுத்தாலும் இப்போவும் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஸோ எப்படி இந்த படம் பிடிக்காம எப்படி இந்த பாட்டு போட முடியும்? இந்த படம் பிடிக்கலன்ட்டாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே படம் நல்லா இல்லைன்ட்டாரு. ஆனால் எப்படி இந்த பாட்டு நிறைய பேர் ஆஃபீஸில் இப்படி இருப்பாங்க, ஆஃபீஸ் பிடிக்காதவங்களுக்கு என்னடா வேலைன்ட்டு, ஆனால் அவங்க வேலையை ஒழுங்காக செய்வாங்கல்ல. ராஜா அப்படிதான், அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணி. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கூட ராஜாட்ட கேட்டிருந்தாங்க, அடுத்தது நீங்கள் யாரோடலாம் படம் பண்ண போறீங்க? நான் யாரோட படம் பண்ண போறேங்கிறது முக்கியம், படம் பண்ண போறேன், செய்ய போறேன். அவருக்கு யார் முக்கியம் இல்லை, அந்த சிச்சுவேஷன் அவர் தொட்டுச்சுன்னா பாட்டு வந்து இப்போது சமீபத்தில் பாரதிராஜா ஐயர் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஸோ வைரமுத்து சார் வந்து ஒரு காணொலியில் பேசும்போது கவிதையாக சொல்லிட்டு பாரதிராஜா சாருக்கும் அவருக்கும் உண்ட அந்த இன்டிமேசி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதை சொல்லி முடிக்கும்போது இதை பாடி காட்டும் போது தான் இன்னும் கனெக்ட் பயங்கரமாக இருந்துச்சு. பூங்காத்து திரும்புமா, என் பாட்டை விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்டா எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமாங்கிறது அப்படி ஒரு ஏன்னா அவரை உருவாக்குனது பாரதிராஜா சார் தாங்கும் போது. பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட வைரமுத்து எல்லா பாட்டுகளையுமே பாரதிராஜா திருத்தினதே கிடையாது. பாட்டு எழுதி வந்தால் அது அப்படியே ரெக்கார்டிங் போயிடுமா. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை திருத்த வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னு பாரதிராஜா சொல்கிறாரு. வைரமுத்தும் அதை பதிவு பண்ணுறாங்க. என் பாட்டில் பாரதிராஜா திருத்தின பாட்டு இது பாட்டு மட்டும்தான் அப்படின்னு. ராசாவனமின்னு அதில் பாட்டு இருக்குது. அந்த ராசாவனமி பாட்டில் வந்து பருவம் தெரியாமல் மழையும் பொழிஞ்சாச்சு, விவரம் தெரியாமல் உடம்பும் நனைஞ்சாச்சுன்னு அவர் எழுதி கொடுத்துட்டார். அது ரெக்கார்டிங் போய் பாடிட்டு இருக்காங்க, ஜானகியமாக பாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதிராஜா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்துட்டு மெதுவாக வைரமுத்து தோளில் கைப்பட்டு வெளியே கூட்டு போய் நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இதில் மாற்றிக்கலாமான்னு, இது உங்கள் படம் உங்கள் கதை தாராளமாக மாற்றலான்னு சொன்னப்போ விவரம் தெரியாமல் மனசும் நனைஞ்சாச்சுன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த மலைச்சாமி கேரக்டருக்கும் அந்த படகோட்டி அந்த பொண்ணுக்கும் வந்து அந்த பரிசல் ஓட்டி பொண்ணுக்கும் வந்து ஆக்சுவலாக உடல் ரீதியான சம்மந்தம் எதுவும் கிடையாது, என் கதையை அது கெடுத்துரும்னு சொன்னப்போ இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா படத்தில் மனசும் நனைஞ்சாச்சு அப்படின்னு தான் இருக்கும். இந்த பாட்டில் உள்ள ஒரே ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். இது என்னென்னா, பூங்காற்று திரும்புமா அப்படின்னு உடனே ஒரு ஃப்ளூட் ஒன்று வாசிச்சிருப்பார். ஸோ அது வந்து ஒரு சவுண்ட், ஒரு எஸ்எஃப்எக்ஸாக பார்க்குறதா இல்லை அது ஒரு மியூசிக்கல் பீஸாக பார்க்குறதான்னு வர்றப்ப இட் இஸ் லைக் மிக்ஸ்ட். அது ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை அப்போ தான் சின்ன வயசில் ஒரு குயில் இருந்தால் இப்படி தான் அந்த சவுண்ட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு டேப்பில் பதிவு பண்ணது அந்த பாட்டிலே வரும். பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க, பெண் குயில் நானுங்க, அடி நீதான் அந்த குயில். அவ்வளோதான். இந்த படத்தோட பாடல் எல்லாமே ஒரு சீனியர் டிஸ்ட்ரிக்டுகளுக்காக வாணி மகாலில் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணார் இல்லையா. படம் வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் யார் புது பையன் இதுக்குன்னு கேட்கும்போது பஞ்சோர்நாஸில் வந்து ஏற்பாடு பண்ணி இந்த படத்தோட ரெக்கார்டிங்கை ஸ்டேஜில் ஷோவாக பண்ணி காமிச்சார். அப்போ தான் இண்டஸ்ட்ரியில் பெரிய பூம் ஆகுது. என்னையா என்னமோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படத்தோட ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்குது. இந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் பிரசாத் ஸ்டுடியோவில் இன்னொரு இடத்துல தேவா வந்து சான்ஸ் கேட்டு போகிறாரு. யாருக்கிட்டனா விசி குகநாதன்ட்டு சான்ஸ் கேட்டு போகிறாரு. சான்ஸ் கேட்டு போய் நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தேவா சந்திரபோஸும் தேவாவும் போய் நிற்கிறாங்க. நிற்கும்போது ஒருத்தர் ஓடி வராங்க. வந்து இளையராஜான்னு ஒருத்தர் வந்து மியூசிக் போட்டுருக்காரு, அன்னக்கிளின்னு ஒரு படம் ரெக்கார்டிங் நடந்துருக்குது, வாங்க
அப்படிங்கிற என்னைய நம்ம தான் இப்போ தான் சான்ஸ் கேட்டு வரோம், யாரோ புதுசாக ரெக்கார்டிங் போனால் அவர் நிறுத்திட்டு ஓடிட்டாராமா. ஃபுல்லாக எல்லாரும் போய் வேடிக்கை பார்க்குறாங்க அன்னக்கிளி இதை. அன்னக்கிளி படம் வந்து இளையராஜா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் போனால் அபசகணும், கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு அபசகம் நினைப்பாங்க. இப்போ கரண்ட் போனால் இளையராஜா அன்னக்கிளி ஷூட் பண்ணும்போது கரண்ட் போச்சுடா அப்படிம்பாரு. ஒருத்தரோட நம்பிக்கையவே, தமிழ்நாட்டோட நம்பிக்கையவே மாற்றிட்டா அப்படி அந்த மனுஷன். இதே இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்று போய் நாளை வா படம் அப்போ வந்து கல்லாப்பேட்டி சிங்காரத்தை அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து பாக்யராஜ் சார் எல்லாரும் உட்காந்து ரீரெக்கார்டிங் பார்த்துட்ருக்கு. அப்போ அந்த கல்லாப்பேட்டி சிங்காரத்துக்கு என்ன ரீரெக்கார்டிங் பண்ண போகிறாரு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராஜா சார் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்ட்டார், எந்த எஃபெக்ட் எதுவும் கொடுக்காதீங்க, சைலண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டார். பாக்யராஜ் சார் அங்கே எதனா வேணும் அப்படின்னாராம் பாக்யராஜ் சார். ஆனால் ராஜா சார் வந்து அந்த கேரக்டர் வருதில்ல, கல்லாப்பேட்டி சிங்காரம் வராருல்ல, அவரோட காலடியை ரிதம் அதை பேக்ரவுண்டை வச்சுங்க அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ படத்தில் இன்வால்வ் ஆகி அந்த படத்தை பார்த்தாருன்னா அதுலேருந்தே எடுக்கிறாரு பாருங்க விஷயத்தை. ஓகே டன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. சத்யன் கையில் அந்த பாட்டு கொடுக்கணும். இந்த பாட்டை உங்கள் குரல் நான் கேட்கவும் செய்யணும். தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவையென்ன, சொந்தங்களே இல்லாமல் அந்த வாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன. சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது பியன் என்ன போடுதுன்னு மாதிரி எல்லாருக்கும் கிட்டார் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பாட்டு இளையனெல்லாம் பொழிகிறது. ஸோ எவ்ரி ஒன் they want to play that song. I request Satyana to sing this song. I'll play the chorus if you want. சரணம் போயிடலாம். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது, உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. ஒரு கடைசி செக்மெண்ட்டில் வந்துட்டோம். இது ரேபிட் ஃபயர் ஃபார்மெட்டில் டக்குன்னு நான் கேட்குறேன், ஒரு பாட்டு ஒரு மொமெண்ட் சொல்கிறேன், ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இந்த சுச்சுவேஷனுக்கு ராஜா பாட்டுனா இந்த பாட்டு தான் அப்படின்னு ஒரு பாட்டை சொன்னால் மட்டும் போதும். அப்படி டக்குன்னு போயிடலாம் நம்ம. மழை மேகம் கொட்டட்டும், மேகம் கொட்டட்டும், மழை வருது மழை வருது, மழை வருது மழை வருது, குத்தமா எங்குத்தமா ஓங்குத்தமா எங்குத்தமா, வான்மேகம் வான்மேகம், சின்ன சின்ன தூரல் என்ன, ஓஹோ மேகம், ஓகே மேகம். ஓஹோ தீராக்கதையோட ரெயின் பிளேலிஸ்ட். நீங்கள் எப்போ மழை பெஞ்சது அப்படின்னா இந்த 6 பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க அப்படிங்கிறதா எங்களுக்கு. ஓகே டன். பிரேக்கப். வாழ்க்கையே வேஷம், வாழ்க்கையே வேஷம், மன்றம் அந்த தென்றலுக்கு, மன்ற பூங்குடி தான் புத்ததமா, பூங்குடி தான் புத்ததம். அப்பா இதயம் இதயம் இதயமே இதயம் இதயம் படத்துல இதயம் இதயமே 2 பேருமே ஒரே படத்துல இருந்து வந்துட்டாங்க. ஆசை வந்து வைத்த உலகத்துக்கே அது எனக்கு பாட்டு வரல. நாமே குற்றம் சொல்ல வேணும், கொட்டும் மழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். இதயம் போகுது, இதயம் போகுதே. ஓகே சூப்பர். டன் 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 கிரேட். ரோட் ட்ரிப். நான் கார் எடுத்துட்டேன், லாங் ட்ரிப் போகிறேன். அது வந்து எனக்கு வந்து ரோடுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் மகராஜனோடு ராணி வந்து சேருங்கிற பாட்டு வந்து நான் ரோட் ட்ரிப்பில் எல்லாம் கேட்பேன். அது என்னன்னு தெரியல, எப்போ ரோட் ட்ரிப் ஆனாலும் இந்த பாட்டு நான் போட்டுருவேன். இது ஒன்று. அப்புறம் வந்து புன்னைவனத்து குயில என்னை நினைத்த இசை பாடு அப்படிங்கிற ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் எனக்கு காற்று இங்கிருந்து அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வானெங்கும் தங்கவேல் அந்த பாட்டு ஆக்சுவலி படத்துலையும் ரோட் ட்ரிப் தான், அந்த மாதிரி ஒரு பாட்டு கிடையாது. தாலாட்டு.
ரொம்ப கிளீஷேவாக இருக்கும், பட் கண்ணே கலைமானே அடிச்சிக்கவே முடியாது. தாலாட்டும் பூங்காற்று பாட்டு தாலாட்டு சாங் இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூதிங்கான ஒரு சாங். ஓகே. சின்ன சின்ன ரோசா பூ. மரணம், அது ஒப்பாரின்னு இல்லை, மரணம் சார்ந்த பாடல்களில் இந்த பாடல் எல்லாமே. என் தாய் என்னும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. நந்தலால தாலாட்டு கேட்க நானும் எத்தனை நாளும் காத்துட்டு. அது மிஷ்கின் அதை பற்றி திருப்பி திருப்பி நிறைய பேசிட்டே இருப்பார். ஒரு அம்மாவை நான் பார்க்க போகிறேன், அப்போ வந்து அம்மாவுக்கு நான் தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். உங்களுக்கு வால்டர் வெற்றிவேல்ல ஒரு பாட்டு இருக்கு, மன்னவா 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 மன்னவா. தட்ஸ் ரைட். ஐயோ, பயங்கரமான மியூசிக். நீங்க தாலாட்டு மரணம் ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. யார் இவரும் தெரியல. சின்ன ரோசாவே அந்த படம் தான், சித்தப்படம் கடிக்கதான். அதுவும் அவர் எழுதுனதான் மன்னவா மன்னவா. எங்க எப்படி அதே தான் உத்தமராசால இந்த மாமனோட மனசு வந்து குஷ்பு வந்து பிரபுவை நினச்சி தான் பாடுறா. அப்படி பிரபுவை நினைப்பா, அப்படின்னா ராஜாவை நினச்சி தான் பாடுறாங்கன்னு நினைப்பா. அப்படி எஸ்பிபி அதில் மேஜிக் பண்ணியிருப்பா. அப்படி அது சோகமாக, அதாவது குஷ்புவுக்கு அது சந்தோஷமாக தான் கேட்கும். அந்த வரியெல்லாம் குஷ்புக்கு சந்தோஷமாக இருக்கும், பட் பிரபு சோகமாக தான். பிரபுவோட ஃபேஸ் க்ளோஸ்அப்பில் காட்டும்போது மட்டும்தான் சோகமாக இருக்கும். குஷ்புவை பார்க்கும்போது சிரிச்சிட்டே பாடுவார். ஏன்னா குஷ்புக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறனால. குஷ்பு வந்து பிரபுவை நினச்சி தான் பாடுவாங்க. அத்தாவின் மகளுக்கு கேட்டதை நான் கொடுப்பேன். ஏன்னா அவள் சொல்லியிருப்பான், நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு தான் சொல்லியிருப்பான். அப்போ அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது ராஜா கூட சிரிச்சிட்டு இருக்க பார்த்தோன்னா, ஒரு ராஜா நம்ம பட்டிக்காட்டானா இருக்கும், ராஜாவை லவ் பண்ணுறா போல நினச்சிட்டு வரி வந்து வாலி வந்து ரெண்டுக்கும் மேட்ச் எழுதியிருப்பார். ஓகே ஓகே. வானந்துட்டு போன பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பாடலாமா? சிங்கிளாங் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா இந்த நிகழ்வோட இறுதியா? வானந்தொட்டு போன மானமுள்ள சாமி, வானந்தொட்டு போன மானமுள்ள சாமி, தேவதையா பாவம் தேவர்களின் பூமி, பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு, தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டாக்கூறு, திருந்தாம போச்சே ஒரு சனந்தான் தத்தளிச்சு வாழ்தையா இழந்தான், போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. இன்னைக்கு சூழலில் மொத்த உலகத்தில் ஒரு டேட்டா எடுக்கிறாங்க, மனப்பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லி. டிப்ரெஷன் தான் உலகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. அந்த டிப்ரெஷனுக்கு தீர்வு இசை. இசைக்கு அப்படின்னா நமக்கு இளையராஜா. இளையராஜா உண்மையிலேயே மீட்பர் தான். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு, அதற்கான மாத்திரை இளையராஜா அப்படிங்கிற இந்த மனிதன்கிட்ட இருக்குது. இளையராஜா உண்மையிலேயே ஒரு மீட்பர் அப்படிங்கிற பதிவு பண்ணோம். நீங்கள் ஒரு நல்ல பாட்டை போட்டு சத்தமாக ஒரு தடவை பாடினீங்கன்னா, அழுதிங்கன்னா அதற்கான தீர்வு உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை தொடங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்கிறதுக்காக தான் நிகழ்ச்சி செஞ்சோம். ரொம்ப நன்றி. 6 பேர்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி, பாரதி ராஜா இளையராஜா அந்த கனெக்டில் உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது பதிவு பண்ணால் பதிவு பண்ணுங்கள். அதாவது அவரோட படங்களை பற்றி பேசிட்டே போகலாம், பட் எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, இந்த மண் மக்கள், அந்த மக்களோட வாழ்வாதாரம், கிராமத்து மக்களோட சூழ்நிலையை வந்து இன்றைக்கி ஒரு உலக லெவலில் விஷுவலாக காமிச்சது இவங்க 2 பேருக்கும் பெரிய பெருமை. எனக்கு தெரிஞ்சு இளையராஜாக்கு அப்புறம் இந்த மொழி, அந்த மொழியோட வாசனம், இந்த மண் வாசனைன்னு சொல்லுவாங்களே, இந்த மண் வாசனை தெரிஞ்சு இசையமைக்கிற ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வரப்போகிறதே கிடையாது. ஸோ இதில் இவங்க 2 பேருக்கும் பெரிய பங்கு. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே பேஸ் வந்து ஏதோ ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்தை வந்து ஒரு படமாக, ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக காமிச்சதில் அவங்க 2 பேருக்கு பெரிய. இந்த நிலப்பரப்பை வந்து செல்லுலாயில் டாக்குமெண்ட் பண்ணதில் இவங்க 2 பேருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இன்னொருத்தர் அப்படி அமைவாங்களா, இன்னொரு இப்படி ஒரு இணை அமையுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆல்சோ அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அது வந்து ஐ திங்க் ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க, தட்ஸ் அனதர் திங். அவங்க ஆனால் அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து அவங்க சண்டை போட்டாலும் திருப்பி வந்து தேல் கம், அடுத்த நாள் அதை பற்றி ஒரு சுவடே இல்லாமல் இருக்கிறது. ஐ திங்க் இட்ஸ் அ பெரிய எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு பி. படத்தில் வந்து இவர் சீன் வைப்பார், ஒரு சில இடத்துல வந்து ஃபுல்லாக கேப், ஒன்றுமே இல்லாமல் சீனெல்லாம் வச்சுட்டு அது மியூசிக்கில்
அவர் ஃபில் பண்ணிப்பார் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் லைக் முதல் மரியாதையில் அந்த ஃப்ளூட் சீன், அந்த பொண்ணு சாவறதுக்கு ஒரு சீன் இருக்கும், டக்குன்னு அந்த பாடி பார்ப்பாங்க, ஊர் மக்கள் காட்டுவாங்க, இட்ஸ் வெறும் ஷார்ட்டாக கட்டாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு விடுறதுக்கு உண்டான அந்த ஒரு டெக்னிக்கல் இப்போல்லாம் யாருமே விடுறதே இல்லை. இப்போ உள்ள எந்த படத்துலையும் யாரும் சீன் வச்சு இந்த இடத்துல மியூசிக் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. எல்லாமே ஃபில்லப் பண்ணி பார்க்குறாங்க இப்போ எல்லாமே. பட் இந்த இடத்துல அதுதான் அந்த கூட்டாக ஒரு ஒர்க் பண்ணி அந்த சீனை எலவேட் பண்ணுறது. அதுக்கு ஒரு களம் இருக்கணும் இல்லையா. இப்போது ஒரு இளையராஜா மாதிரி ஒரு ஆள் மியூசிக் பண்ணதுக்கு சீன் வைக்கணும்ல. நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம், அந்த இடத்துல சீன் வச்சு இவங்க அது மாதிரி சில டைரக்டர்ஸ் தான் அதை பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா ஒரு விசுவல் மீடியம் அப்படின்னு யாரெல்லாம் எந்த டேரக்டர்லாம் ரெஜிஸ்டர் பண்ண நினச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய துணையாக இருந்தது ஆமாம் ராஜா தான். ஸோ அந்த புரிதல் ஐ திங்க் பாரதி ராஜா சார் அண்ட் இளையராஜா சார் இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த இதுதான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். அது ஒரு சின்ன லாஸ், அந்த இடத்த யாரும் இது பண்ண முடியாது. அது ஒரு வெற்றிடம் தான். ஆமாம், வெற்றிடம் தான். ஆக்சுவலி மகேந்திரன் சொல்லுவார், என்னுடைய படங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கொண்டாடுறீங்களா, அந்த படத்துக்கான எல்லா கொண்டாடுறதுக்கான காரணம் நான் இல்லை, ராஜா தான் சொல்லுவார். நான் உங்களை தேட்டருக்கு வெளியில் உட்கார வைக்கிறேன், ஸ்க்ரீனுக்கு உள்ளே வேணாம், நீ வெளியில் தேட்டரில் படம் ஓடட்டும், நீ வெளியில் சேர் போட்டு உட்காருங்க, உங்களால் சொல்ல முடியும் படத்தில் இப்போ என்ன மூடு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியும். அது இசை மூலமாக என் படத்தை நகர்த்திட்டே இருப்பான் ராஜா அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் கிரேட் லாஸ். அவர் நம்ம இந்த லெஜெண்ட்ஸை பற்றி பேசுறதை விட அவங்களோட சாங்ஸ் நான் ஃபியூ லைன்ஸ் பாடு. இது என்னோட ஃபேவரட் சாங் ஆக்சுவலி, முதல் மரியாதை படத்துலேயே. பச்சை கிளியோ தொட்டு கிடச்சு, இச்ச கிளியோ ஒத்து கிடச்சு, கையை கட்டி நிற்க சொன்னா காட்டு வெள்ளம் நிற்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது, சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு, கணனு பேரு எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். தேங்க்யூ. சூப்பர். என் கூடவே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இளையராஜா சார். எல்லா நொடிகள்லையும் எல்லா தருணத்துலேயும் ஏதோ வெற்றினாலும் சரி, சந்தோஷம்னாலும் சரி, துக்கம்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கூடவே இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நாங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மிக்க நன்றி. தேங்க்யூ ராஜா சார் ஃபார் இன்ஸ்பைரிங் மோஸ்ட் ஆஃப் த மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த பீரியடில் நான் வாழ்ந்ததுக்கான ஒரு ரீசன், அதுக்கு ரொம்ப பெருமை. என்ன சொல்கிறது, அது இதுக்கு மேலே என்ன அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய மியூசிக்கை நான் கேட்டது. அதே மாதிரி நீங்கள் இதுவரையும் பண்ண மியூசிக்கே என்னுடைய வாழ்நாள், கடைசி வாழ்நாள் வரையும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கூட எனக்கு முடியுமான்றது எனக்கு தெரியல. ராஜா சார் பற்றி அவருக்கு ஏதாவது நாங்கள் தேங்க் பண்ணோம், நன்றி சொல்லணுன்னா, அவர் எங்கள் இசைத்துறையை வாழ வைக்கிறவர், எங்களுக்கு தினமும் சாப்பாடு போடுற தந்தை, அவ்வளோதான். நாம் எங்கேருந்து வரோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியங்கிற விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்துறவர். முக்கியமாக நான் அப்படி தான் பார்க்குறேன், அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன். நமக்கு சுற்றி வர எல்லா கேள்விகளுக்கும் எல்லா ஏவுகணைகளுக்கும் தன்னோட திறமையாலையும் உழைப்பாலையும் மட்டுமே பதில் சொல்லி அதில் வான அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவருடைய வழியில் போகணுங்கிறது ஒரு ஆசை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் சார். கேரிங் ஆன் ஃப்ரம் சத்யன். இன்றைக்கும் மியூசிக் கற்றுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம ஓரளவு கற்றுட்ட பிறகு நமக்கு நல்லா தெரியும் அப்படிலாம் நினைப்போம். பட் ஆனால் நீங்கள் 1000 1500 படம்லாம் தாண்டி இன்னும் மியூசிக் கற்றுக்கிட்டு இப்போ அடுத்தது என்னது பண்ணலாம், ஏன்னா இஸ் ஆல்ரெடி பிளான் நினைக்கிறேன், அடுத்த இன்னும் 1 வருஷத்துக்கு எவ்வளோ படம் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு விஷயம். அட் த சேம் டைம் எப்போவுமே உண்மையாக இருக்கிறது, டசன்ட் கேர் அபவுட் இப்போ மற்றவங்களுக்காக இது பண்ணாமல் எப்போவுமே உண்மையாக இருக்கிறது, அது இந்த 2 திங்ஸ் தான் நான் எடுத்துக்க போகிறேன். என் லைஃபும் மியூசிக் தான். ஸோ மியூசிக்கே நீங்கள் தான். அந்த வகையில் எல்லா விதத்துலேயும் என் லைஃப்பில் பின்னி பிணைஞ்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். லைஃப்பில் நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். அது ரொம்ப ஒரு உறுதியான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே எவ்வளோ க்ளோஸாக உங்கள் ஒய்ஃபு, குழந்தைங்க, பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் தனியான மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். இங்கே சுற்றி இருக்க எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த எல்லா தனிமையான மொமெண்ட்ஸ்லையும் நம்ம கூட இருக்கிறது, பர்டிகுலராக என் கூட இருக்கிறதுலாம் ராஜா சார் மட்டும்தான். ராஜா சார் ரொம்ப நன்றி. நிறைய இசை ரசிகர்களை, தமிழர்கள்னு மட்டும் இல்லை, உங்கள் இசையை கேட்குற நிறைய பேருக்கு நீங்கள் வந்து மருந்தாக இருந்திருக்கீங்க. ஒரு தத்துவமாக இருக்கும்னா ஈரவழி காவியங்கள்னு ஒரு ஆல்பம், ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கா, புது பருத்தங்களோ மோனோராகமோ ஒரு ஆல்பம்னு சொல்லிட்டு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி உங்களோட பாட்டு ஆல்பத்தையே வச்சு நிறைய பேரை மனநோயிலிருந்தும் தற்கொலையிலிருந்தும் தடுத்துருக்கீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். அதுக்கு உங்களுக்கு வாழ்நாளுக்குமான நன்றி. ஆக்சுவலி இதுதான் நான் சொல்லி நிகழ்ச்சி முடிக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக அந்த புள்ளிக்கு 2 பேருமே வந்து சேர்ந்தீங்க. தமிழர்கள் இல்லை மனிதர்கள், இசை உணரக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் இளையராஜா சார் கொடுத்துருக்க நம்பிக்கை என்னென்னா, நீ தனி கிடையாது, நான் இருக்கேன். அந்த நம்பிக்கைக்காக மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி. இளையராஜா என்னும் மீட்பரை இந்த 3 மணி நேரம் கொண்டாடுறதுக்கு இந்த 6 பேர் வந்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி, தேங்க்யூ. சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தீரா கதை, இளையராஜா என்னும் மீட்பர். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். When you partner, we spaces.